தேவன் வாரத்தின் 7ஆம் நாளாக என்ன செய்தார் என்பதை நாம் பார்ப்போம். விதமாய் வானமும் பூமியும் அவைகளின் சர்வ சேனையும் உண்டாக்கப்பட்டு தீர்ந்தன. தேவன் தாம் செய்த தம்முடைய கிரியையை 7ஆம் நாளிலே நிறைவேற்றி தாம் உண்டாக்கின தம்முடைய கிரியைகளெல்லாம் முடித்த பின்பு 7ஆம் நாளிலே ஓய்ந்திருந்தார். தேவன் தாம் சிருஷ்டித்து உண்டு பண்ணின தம்முடைய கிரியைகளை எல்லாம் முடித்த பின்பு அதிலே ஓய்ந்திருந்தார். படியால் தேவன் 7ஆம் நாளை ஆசீர்வதித்து அதை பரிசுத்தமாக்கினார். அதாவது நம்ம வாரத்தில் 7 நாட்கள் நம்ம நியமித்திருக்கிறோம். அது முதல் நாள், 2ஆம் நாள், 3ஆம் நாள், 4ஆம் நாள், 5ஆம் நாள், 6ஆம் நாள் படைப்புகளை பார்த்தோம். 6 நாளும் ஆண்டவர் படைப்புகளை படைத்தார். 7ஆம் நாள் அவர் உண்டு பண்ண ஒவ்வொரு காரியங்களையும் பார்த்து எல்லாமே நேர்த்தியே செய்து முடித்து விட்டது என்று கண்டார். அதுக்கடுத்ததாக 7ஆம் நாளை என்ன செய்தார் அப்படின்னா, அவர் ஆசீர்வதித்தார். 7ஆம் நாளிலே எல்லா படைப்புகளையும் முடித்துவிட்டு அவர் ஓய்ந்திருந்தார். அதுதான் 6 நாட்களும் வேலை செய்யணும். 7ஆம் நாட்களிலே நாம் ஓய்ந்திருந்து அவரை ஆராதனை செய்ய வேண்டும். இதுதான் அவரே 6 நாள் வேலை செய்தார். 6 நாள் எல்லா படைப்புகளும் படைத்துவிட்டு 7ஆம் நாள் ஓய்ந்திருந்து அதை 7ஆம் நாளிலே பரிசுத்தமாக்கினார். விதமாக நம்ம வேதத்தில் பார்க்குறோம். உலக பிரகாரமாக பார்த்தோம்னா அதே மாதிரி தான். 6 நாள் வேலை செய்யணும், 7ஆம் நாள் ஓய்ந்திருந்து எல்லோரும் இருக்காங்க, லீவில் இருக்காங்க. அதுதான் ஆண்டவர் சொல்லியிருக்கார். இதை வச்சு தான் 6 நாளில் வேலை செய்யணும், 7ஆம் நாளில் ஓய்ந்திருக்கணும் அப்படின்னு எல்லா டிபார்ட்மெண்ட்லேயும் கூறப்படுகிறது. அதே போல் இதுலேயும் தான் கிறிஸ்தவ வேத புத்தகத்தில் இது கிறிஸ்தவர்கள் மாத்திரம் இந்த வேத புத்தகம் கிடையாது, எல்லா மனிதர்களுக்கும், உலகத்தில் உள்ள ஒவ்வொரு மனிதர்களுக்கும் இந்த வேத புத்தகம் எழுதப்பட்டிருக்கிறது. இதன்படி நம்ம வாழ்ந்தோம் என்றால் வாழ்க்கையில் எல்லாவற்றையும் அடைந்துடலாம். ஆமென்.